ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனடாவில் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால ஸ்னோ மெல்ட் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபாக் வந்து டெய்லியும் காலையில் வந்து சேரும். ஸோ நம்மளுக்கு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கண்ணு தெரியும். அது தவிர்த்து நீங்கள் லாங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் கண்ணே தெரியும். இப்போ நான் இந்த சிக்னலை தாண்டி போகும்போது பாருங்க எவ்வளோ இருட்டா இருக்க போகுதுன்ட்டு. லைட்டு மட்டும் ஒன்றுமே தெரியாது. நீங்க ஒரு குத்து மதிப்பா தான் இந்த காரை ஓட்டிட்டு போகணும். அதை தவிர்த்து நீங்க எதுவும் பண்ண முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபாக் டென்ஸான இடத்துல வந்து போயிட்டு இருக்கோம். இது ஹைவே சொல்ல போனா என் பக்கத்துல பாருங்க காருங்கெல்லாம் எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்குது. இருந்தாலும் இது ரெகுலர் தான். நம்ம கண்ட்ரில இருந்தா இப்போ வரைக்கும் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். இங்கே வந்து நம்ம 2 லைன்ஸில் மட்டும்தான் வந்து டிரைவ் பண்ணுறதால வந்து இங்கே அவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்காது. ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் வந்து பெரிய பெரிய பள்ளத்தாக்கு வரப்போகுது. ஸோ அதனாலேயே நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து டிரைவிங் பண்ணணும். இங்கே இல்லைனா வந்து முடிச்சு விட்ருவாங்க போங்க. எப்போவுமே கனடாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரைட் சைட் லைனில் இருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃபு. ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல் ஸ்பீடாக போயிட்டு இருப்பானுங்க. அதனால வந்து அவனுங்களை போக விட்டுட்டு நம்ம ஸ்பீட் லிமிட்டை பார்த்து அழகாக ஓட்டிட்டு போயிடணும். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, ஆனால் ஒன்றுமே தெரியாது நம்ம திரும்பி பார்த்தா கூட. ஏன்னா அவ்வளோ ஃபாக் உருவாயிருக்குது. இது வந்து வருஷம் இந்த மழை இந்த வின்டர் போயிட்டு ரெய்னிங் சீசன் ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஸ்ப்ரிங்கில் லைட்டாக எல்லா ஸ்னோவும் வந்து எவாப்ரேட் ஆகி அது தண்ணியாக மாறி இந்த மாதிரி நம்மளுக்கு பனிமூட்டமாக வந்து ஊட்டி மாதிரி ஒரு சீனிக்கை வந்து இங்கே கிரியேட் ஆகும். இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் டிரைவ் பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே ஆகும். ஒழுங்காகவே ஓட்ட முடியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே டிராஃபிக் நல்ல இருந்தது சொல்லிட்டு 100ல் ரொம்ப கஷ்டமாப்பா இந்த ஃபாக்லாம் வந்து ஓட்டுறது. சொன்னா காலையிலேயே வந்து ஆக்சிடென்ட்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எவனோ ஒருத்தன் ஏதோ பண்ணியிருக்கான், ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. 2 போலீஸ்காரங்க வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, எங்கேயோ போய் ஏதோ ஒரு காரை விட்டுருக்கான். ரோட்லேருந்து டேர்ன் ஆகி நிற்குது அவங்க காரு. என்ன பண்ணான்னு தெரில. பனியால் வந்து கண்ணு தெரியாமல் போய் விட்டான் போல ஸ்னோவில். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரிலாம் ஆக்சிடென்ட் நடக்கும், இவனுங்களாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுவானுங்க அப்படின்ட்டு. சொன்ன மாதிரியே வந்து எவனோ எடுத்துகிட்டு போயிட்டு காரை. ஆனால் எனக்கு பார்க்கும்போது இது அவ்வளோ ஒஸ்டான ஆக்சிடென்ட்லாம் தெரில. இருந்தாலும் வந்து கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ட்டு. பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து ரோட் லைன் சேஞ்ச் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க போல். ஸ்லிப் ஆகிட்டு